वासुदेव परावेद वासुदेव परामक वासुदेव परायोग वासुदेव पराक्रिया वासुदेव परं ज्ञानम् वासुदेव परं तप वासुदेव परो धर्म वासुदेव परा गति वासुदेव परागति वासुदेव परागति। அண்ணா, நீங்கள் மிகவும் நன்றாகவே பாடுகிறீர்கள். ஆனால் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் தான் எனக்கு புரியவே இல்லை. அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீ சொல்வதும் சரிதான். ஸ்லோகத்தின் இனிமையிலோ அல்லது அதை பாராயணம் செய்பவரின் குரலிலோ ராகத்திலோ லயிப்பதை விட அச்லோகத்தின் அர்த்த புஷ்டியில் நாம் ஆழ வேண்டும். அப்பொழுதுதான் அதை கேட்டதன் முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் மொத்தம் 18,000 ஸ்லோகங்கள் உள்ளது. அதில் மிகவும் முக்கியமானது வாசுதேவ பராவேதா என்ற இந்த ஸ்லோகம்தான். காரணம், பகவானின் பல்வேறு அவதாரங்கள் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உண்மையான நிலையை இந்த ஸ்லோகம் மிகவும் ஆணித்தரமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. வாசுதேவன் என்றால் வசுதேவரின் மைந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்று பொருள். அனைத்து ஜீவராசிகளின் ஹிருதயத்தில் வாசம் செய்பவர் என்றும் பொருள்படலாம். வாசுதேவ பராவேதா, வாசுதேவனாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை அறிவதே வேதத்தின் இறுதி இலக்கு. வாசுதேவ பராமகாஹா, வாசுதேவனை திருப்தி செய்வதே அனைத்து யாக சடங்குகளின் முழு பலன். வாசுதேவ பராயோகா, வாசுதேவனை அடைவதே அனைத்து யோகங்களிலும் இறுதி முடிவு. வாசுதேவ பராக்ரியாஹா, அனைத்து கிரியைகளிலும் உண்மையான பலனை கொடுப்பவன் பகவான் வாசுதேவனே. வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவனே அனைத்திற்கும் மூலம் என்பதை அறிவதே உயர்ந்த ஞானம். வாசுதேவ பரம் தபாஹா, வாசுதேவனின் அன்பிற்கு பாத்திரமாவதே அனைத்து தவத்திலும் உயர்ந்த தவம். வாசுதேவ பரோ தர்மா, வாசுதேவனுக்கு பக்தி செய்வதே அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிக உயர்ந்த தர்மம். வாசுதேவ பராகதிஹி, வாசுதேவனே நம் அனைவருக்கும் பூரணமான கதி, அடைக்கலம். எனவே அவரை சரணடைந்து பக்தி செய்து உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சுகதேவர் இந்த பாகவத ஸ்லோகத்தின் மூலம் நமக்கு உபதேசிக்கிறார். அற்புதம் ராமானுஜா. மிக துல்லியமாக விளக்கினாய். நீ கூறிய விதம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பூமா, நீ உள்ளே சென்று குழந்தையை உறங்க வை. சரி அண்ணா. கமலை, நீ வெளியே சென்று விளையாடு. சரி அண்ணா. என்னப்பா இது? இவை அனைத்தும் அடியனுக்கு நீங்கள் உபதேசித்ததுதானே? இருக்கலாம். இருப்பினும் அதன் பொருளை நீ விவரித்த விதம் எனக்கே புதிதாக அதை கேட்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. சுவாமி, தவறாக நினைத்துக் கொள்ளவில்லை என்றால் நான் ஒன்று கேட்கலாமா? கேள்விகள் கேட்பதற்கு அடியேன் என்றுமே தடை விதித்ததில்லை. கமலையே அனுதினமும் 1000 கேள்விகள் கேட்கிறாள். கேள்விகள்தான் சிந்தனையை தூண்டும், அறிவை வளர்க்கும். நீங்கள் வெளி உலகத்தில் எல்லோருக்கும் பாடம் கற்றுக் கொடுப்பதாக கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் அகத்திலும் இப்படித்தான் என்று இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன்.
இத்துணை நேரம் பாகவதத்தின் ஸ்லோகத்தை பாடி அதன் விளக்கமும் கூறினீர்கள். ஆனால் என்னிடம் என்றுமே இப்படி எதுவும் போதித்ததில்லையே. இதில் ஒரு சில விஷயங்களை உனக்கு விளக்க வேண்டும். முதலில் இந்த குழந்தை தாசரதி பூமாவின் வயிற்றில் இருக்கும் போதே அவனுக்கு பாகவத கதைகள் சொல்லி பழக்கப்படுத்தி விட்டேன். இரண்டாவதாக, மிக முக்கியமாக, ஒரு பண்டிதனை, வேத சிரோன்மணியை வெளி உலகம் பார்க்கும் கண்ணோட்டம் வேறு, அகத்தில் உள்ளவர்கள் பார்க்கும் கண்ணோட்டம் வேறு. வெளி உலகில் அவனை ஒரு ஆசானாக, வேத விற்பன்னனாக, சிறந்த வைஷ்ணவனாக, ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவன் கூறுவதில் முழு நாட்டம் கொள்வார்கள். ஆனால் அகத்திலேயோ அவன் ஒரு கிரகஸ்தனாக, உறவினனாக மட்டுமே பாவிக்கப்படுவான். உதாரணத்திற்கு, அடியேன் ஒரு கணவனாகத்தான் உனக்கு புலப்படுவேன். மற்றவர்கள் அடியேன் கூறுவதை உன்னிப்பாக கேட்பார்கள், ஒரு வைஷ்ணவனாக பார்ப்பார்கள். ஆனால் நீயோ ஒரு கணவனாகத்தான் பார்க்க முடியும். ஆதலால் நான் கூறும் தத்துவங்களில் முழு மனதையும் செலுத்த இயலாது. அதனால் தத்துவ போதனையை வெளி உலகத்திற்கு மட்டும் வைத்துக் கொள்வதுதான் சிறந்தது. அதற்காக உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம் என்ற எண்ணம் அடியேனுக்கு கிடையாது. இதுவரை நீயும் கேட்டதில்லை, அடியேனும் யோசித்ததில்லை. ராமானுஜன் கூறுவது மிகச் சரியே. என்னையே எடுத்துக்கொள். மற்றவர்களுக்கு ஹோமங்களும் யாகங்களும் நடத்தி வைப்பவன் நான். ஆனால் அகத்தை பொறுத்தவரை இங்கு நடத்தப்படும் ஹோமங்களுக்கும் யாகங்களுக்கும் பல சமயங்கள் காந்திமதி கருத்து தெரிவித்ததுண்டு. இவரை வைத்து நடத்தலாம், அவரை வைத்து நடத்தலாம் என்று நம் அகத்தில் நடக்கும் யாகங்களுக்கே வெளியூர் பிரகஸ்பதிகளை சிபாரிசு செய்ததுண்டு. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. வெளி உலகத்தை பொறுத்தவரை உங்கள் கீர்த்தி, உங்கள் பெயர்தான் உங்களுக்கு மிக மிக முக்கியம். அதனால் அவர்களுக்கு மிகவும் ஸ்ரத்தையுடன், கவனத்துடன் பாடம் கற்றுத் தருவீர்கள், ஹோமங்களை நடத்துவீர்கள். ஆனால் இங்கோ இது நம்மகம்தானே என்று ஒரு அலட்சியம், ஒரு அசட்டையான மனோபாவம் இயல்பாகவே வந்துவிடும். ஆனால் எங்களுக்கோ அகம்தான் பிரதானம். ஆகையால் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய கட்டாயம், பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எது எப்படியோ, அடியேன் கற்றுக் கொடுப்பதை கற்றுக் கொடுக்கிறேன். அதை யார் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது அவரவர் மனோபாவத்தையும் ஈடுபாட்டையும் பொறுத்தது. பகவத் கதைகளின் பால் ஈடுபாடு இருந்தால் இங்கு அவ்வப்போது தாசரதிக்கு அடியேன் போதிக்கும் போது யார் வேண்டுமானாலும் உடனமர்ந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். யதா சௌகரியம். தஞ்சா, என் விளக்கம் உனக்கு திருப்திகரமாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்பா, கோவில் உற்சவத்துக்கான பல்லக்கு தயாராகிவிட்டதா? இன்னும் இல்லை. நித்தியப்படி விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இன்று தருகிறேன், நாளை தருகிறேன் என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறான். இன்று போய் அவனை பார்க்க வேண்டும். இதற்காக நீங்கள் அலைய வேண்டாம் அப்பா. அடியேன் அவன் அகம்படியாகத்தான் செல்கிறேன். அடியேனே விசாரித்து விடுகிறேன். சரி. சுவாமி, நேற்றைய தினம் கோயிலை வலம் வரும்போது இருவர் கிளிச்சோழன் என்று பேசியபடி சென்றார்கள். கிளிச்சோழன் என்ற பெயர் வித்தியாசமாக இருந்தது. அது என்ன காரண பெயரா சுவாமி? ஆம், காரண பெயர்தான். இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். அதாவது சுயம்புவாக தோன்றிய 8 க்ஷேத்திரங்களில் முதன்மையானது. சுவாமி, குறுக்கிடுவதற்கு மன்னித்தருள வேண்டும். அந்த 8 திவ்ய தேசங்களையும் கூறி அருள வேண்டும். சொல்கிறேன். அவை ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருவேங்கட மாமலை, முக்திநாதர், நைமிசாரண்யம், வானமாமலை, புஷ்கரம் மற்றும் பத்ரிஹாசிரமம். இதில் முதலில் தோன்றியது
இந்த ஸ்ரீரங்கம். இந்த கோயிலுக்கு முதலாக சுற்றுப்பிரகாரங்கள் அமைத்து பிரம்மோற்சவம் கண்டவன் தர்மவர்மன் என்னும் அரசன். இங்குள்ள மதில்களும் மண்டபங்களும் கோபுரங்களும் தர்மவர்மனாலேயே கட்டப்பட்டவை. ஆனால் ஒரு முறை காவிரி கொள்ளிடங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இந்நகரம் மண்ணில் புதையுண்டு போயிற்று. பல ஆண்டுகள் கழித்து அந்த தர்மவர்மனின் வழிவந்த சோழன் ஒரு முறை ஒரு மரத்தடியில் இளைப்பாற நேர்ந்தது. அப்போது அந்த மரத்தின் கிளையில் இருந்த கிளிகள் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் சவாசுதேவோ ரங்கேசக பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாகாரம் வேதஸ்ருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்க சாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசக என்ற ஸ்லோகங்களையே திரும்ப திரும்ப அநேக தடவைகள் சொல்லிக் கொண்டிருந்தனவாம். இதை கேட்ட சோழன் ஆச்சரியப்பட்டு தன் அமைச்சர்களையும் பெரியோர் சான்றோர்களையும் வினவ, இவ்விடத்தில் பெருமாளுடைய சன்னதி இருந்ததாக ஒரு புராண செய்தி உண்டென்று அவர்கள் தெரிவிக்க, அந்த சோழன் அங்குள்ள மணல் மேடுகளை நீக்க அந்த ஸ்ரீரங்க விமானம் பூமியிலிருந்து வெளிப்பட்டு அனைவரும் தரிசிக்கும்படி ஆயிற்று. அந்த கிளிகள் சொல்லிய ஸ்லோகத்தின் பொருளையும் தாங்களே கூறி அருள வேண்டும். அதாவது, பரமபதமான ஸ்ரீவைகுண்டத்தில் ஓடும் பிரஜா நதியே காவேரி. ஸ்ரீரங்க விமானமே ஸ்ரீவைகுண்டத்தில் பரமபதநாதன் இருக்கும் இருப்பு. பரமபதநாதனே ஸ்ரீரங்கநாதன் என்பதே இச்லோகத்தின் பொருள். ஆஹா, அந்த கிளிகளால் ஸ்ரீரங்கம் அடையாளம் காட்டப்பட்டது, அப்படித்தானே சுவாமி? சரியாகச் சொன்னாய் மாரநேர் நம்பி. அதன் பின்பு சோழனால் இந்த திவ்ய கஷேத்திரம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு மீண்டும் நகரம் நிர்மாணிக்கப்பட்டு முறையே உற்சவங்களும் நடத்தப்பட்டன. அந்த சோழனின் பெயரும் காரணப் பெயராக கிளிச்சோழன் என்றே அழைக்கப்படுகிறார். இன்றும் நம் கோயிலின் பிரகாரத்தில் கிளி மண்டபம் இருக்கிறது. அங்கே பல கிளிகள் வசிப்பதையும் காணலாம். இன்று தங்களால் ஒரு புராதன வரலாற்றை அறிந்து கொண்டோம் சுவாமி. சுவாமி, தாசன் அடியேன். எழுந்திருங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். தாங்கள் இந்த கடையேனை தேடி வந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. சுவாமி, தாங்கள் ஒரு உயர்ந்த ஆச்சாரியர். தாங்கள் அப்படி கூறிக்கொள்வது கூடாது. அதோடு ஒரு சமயத்தில் இந்த பிராந்திய பிரதேசங்களையெல்லாம் கட்டி ஆண்டவர் தாங்கள்தான். நிர்வாகத்தில் நிபுணத்துவம் பெற்றவர், ஒப்பற்றவர். அப்படியா சொல்கிறீர்கள்? நீர் உணர்ந்ததைப் போல் இங்கு யாரும் உணர்ந்ததாக தெரியவில்லையே. சரி, அது போகட்டும். நீங்கள் அடியேனை காண வந்ததற்கான காரணம்? சுவாமி, அடியேனை நீங்கள் என்ற அடைமொழியோடு அழைக்க வேண்டாம், நீ என்றே அழைக்கலாம். இருக்கட்டும். மரியாதை என்பதும் நிர்வாகத்தின் ஓர் அங்கம்தானே? அவ்வகையில் நீரோ ஓர் சிறந்த நிர்வாகி. உமக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டியது அடியேனின் கடமையாயிற்றே. சரி, வந்த காரியத்தை கூறுங்கள். ஒன்றுமில்லை. வழக்கமாக இம்முறையும் தேர் திருவிழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஆசை. மிகவும் உயர்ந்த காரியம். தாராளமாக செய்யுங்கள். இல்லை இல்லை, சம்பிரதாயமாகத்தானே அனைத்தும் செய்யப்பட வேண்டும். அதனால்தான் தங்களை தேடி வந்தேன். சம்பிரதாயங்கள் அனைத்தும் தங்களுக்கு அத்துப்படி ஆயிற்றே. இதில் அடியேனை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. அதற்கில்லை சுவாமி. தேரோட்டம் இந்தந்த வீதிகளில் இத்தனை மணித்துளிகளில் ஆரம்பித்து இத்தனை நேரத்திற்குள் இவ்விடத்தில்தான் நிலை கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட நிர்வாக முறைகளை தங்களை கேட்டு செய்யலாம் என்று. அணியரங்கரே, பல விஷயங்களில் புதிய நிர்வாக முறைகளை கையாளும் உமக்கு
இதில் மட்டும் என்ன பழைய நடைமுறை? இதையும் மும்முறைப்படியே நடத்திவிடும். நிர்வாகத்திலும் சீர்திருத்தத்திலும், ஏன் சிக்கனத்திலும் உமக்கு நிகர் நீரே. கோயில் நிர்வாகம் உங்கள் கட்டுப்பாட்டில்தானே இருக்கிறது. இந்த வயோதிகனை ஆலோசித்து ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. ஆலோசிக்காமல் செய்வதால் தங்களை யாரும் கேள்வியும் கேட்கப் போவதில்லை. ஆகவே இத்திருவிழாவையும் தங்கள் இஷ்டப்படியே செய்துவிடுங்கள். அடியேனின் ஆசிகள் உண்டு. கோயிலுக்கு வருவதை ஆச்சாரியர் தவிர்க்கிறாரா? என்ன காரணம் சுவாமி? இப்போது வந்து சென்றாரே அந்த அணி அரங்கர்தான் காரணம். டி நகர்னா டீ கடை வச்சிருக்க நகரா? தியாகராய நகர் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? அவர் யாரு? சார் பிடி தியாகராயருங்கிறவர் நீதி கட்சியில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தவர்.